எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரம் கேகேஸ் மாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மண்டே மார்னிங் மினி vlog தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு சினமன் பவுடரும் வெனிலா எக்ஸ்ட்ராக்டையும் போட்டுட்டு 1.5 டீஸ்பூன் ப்ரௌன் சுகரையும் போட்டுட்டாங்க. இதில் சினமன் பவுடர் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால இதில் எக்ஸ்மெல் சுத்தமாக வராதுங்க. கூடவே கொஞ்சம் பால் சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு பெரிய ஸ்லைஸ் ப்ரௌன் ப்ரெட்டை 2 பக்கமும் சோக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. பேரலாக ஒரு தவாவை ஹீட் பண்ணி அதில் பட்டரை போட்டுட்டு ஹீட்டான தவாவில் இந்த சோக்டு ப்ரெட்டையும் 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்தால் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடிங்க. இப்போ வாங்க இதை பேக் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஸ்நாக்ஸ்க்கு ஆரஞ்சும் ரைசின்ஸும் தாங்க வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ராஸ்பெரி ஃப்ளேவர்ட் யோகர்ட் தான் லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் பேக் பண்ண போகிறேன். கியூக்கம்பர்ஸும் கொஞ்சம் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டையும் இதில் பேக் பண்ணி முடிச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க, லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் ஓவருங்க. அடுத்து இப்போ நான் டிஃபன் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி தோசையும் இட்லி பொடியும் தாங்க பாப்பாவுக்கு நான் டிஃபனாக கொடுத்து விட போகிறேன். இந்த வாரம் நான் வெஜிடபிள் ஷாப்பிங் போவே இல்லைங்க. அதனால் வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து லஞ்சை மேனேஜ் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒரு புதினா கொத்தமல்லி சாதம் பார்க்குறாங்க. இது ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் புதினா கொத்தமல்லி சாதம் இல்லைங்க. இது பாஸ்மதி ரைஸை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு குக்கரை எடுத்துக்கிட்டு அது நல்லா ஹீட் ஆன உடனே அதில் வந்து பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுட்டு கூடவே வந்து நீட்டு வாக்கில் வெட்டின வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி எடுத்த வெஜிடபிள்ஸும் தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ அடுத்தது இதுக்கு வந்து 3/4 டீஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிட்டேங்க. இதுக்கு பச்சை மிளகா அரைச்சி போடுறதுனால 3/4 டீஸ்பூன் மிளகா பொடி, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டாச்சுங்க. இப்போது அரைச்சி வச்ச புதினா, கொத்தமல்லி அந்த பச்சை மிளகா பேஸ்ட்டையும் நல்லா போட்டு கலந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுட்டு இப்போ அடுத்து மூடியை திறந்த உடனே பாஸ்மதி ரைஸையும் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி குக்கரை மூடிட்டாங்க. இப்போ இதை வந்து 2 விசில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் தம்லேயே வச்சுருந்தாங்க. பாருங்கள், நம்ம புதினா கொத்தமல்லி ரைஸ் ரெடி. அவ்வளோதாங்க, இன்றைக்கி ஷார்ட்ஸ் முடிஞ்சுதுங்க. இன்னொரு ஷார்ட்ஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.